இன்னைக்கு நம்ம பிளாக் லவ் 152nd அண்ட் 153rd எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல கேப்டன்ஸுக்கு நடுவில் விசர்ட் கிங் ஜூலியஸ் ஒரு போட்டிங்கிறத நடத்திருப்பாரா. அந்த போட்டிங்கிறது மக்களுக்குள்ள நம்பிக்கையை விதைக்கிறத மட்டும் இல்லாம ஸ்குவாட்ல இருக்கிற மற்ற மேஜிக் நைட்ஸ் எல்லாருக்கும் இன்னும் அவங்க எவ்வளவு தூரம் இம்ப்ரூவ் ஆகி போக வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி அதை ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு ஸ்பேட் கிங்டம் எதிர்க்கிறதுக்காக நம்ம ஆளுங்க எல்லாரும் மாச கணக்கில் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருப்பாங்களா. அப்படி பிஸியா ஆஸ்தாவும் சில்வாவும் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க வந்த கேப்டன் யாமி அப்புறம் என்னப்பா கிளம்பலாமா அப்படின்னு கேட்பாரு. ஏன்னா ஆஸ்தாவும் சில்வாவும் பிளாக் புல்ஸ்ல சேர்ந்து கிட்டத்தட்ட 1 இயர் ஆயிருச்சு. அப்படின்னா என்ன, இந்த வருஷம் புதுசா மேஜிக் நைட்டா சேர்றதுக்காக இன்னும் நிறைய பேர் வருவாங்க. அந்த செரிமனியை பாக்குறதுக்காக தான் நம்ம ஆஸ்தாவும் சில்வாவும் வந்திருக்காங்க. சில்வாக்கு கொஞ்சம் எக்ஸைட்டிங்கா இருக்கும். ஏன்னா இப்போ இவ தான் ஒரு ஜூனியர் இவங்க ஸ்குவாட பொறுத்த வரைக்கும். ஸ்குவாட்ல இப்ப புதுசா ஒரு புள்ள வந்து சேர்ந்தானா அவ கண்டிப்பா என்ன சீனியர்னு சொல்லுவாளா. ஜாலி நான் சீனியர் அப்படிங்கிற மாதிரி ஹாப்பியா இருப்பாளா. ஆனா ஆப்வியஸா அங்க இருக்கிற நிறைய ஆன்டி பேர்ட்ஸ் யாருக்கிட்ட மேஜிக் கம்மியா இருக்கோ அவங்க கிட்ட வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க. அப்புறம் என்ன ஆஸ்தாவும் அங்கதான் இருக்கிறான். ஏகப்பட்ட ஆன்டிபோர்ட் அவனை சுத்தி கூடு கட்ட பாக்குது. இதெல்லாம் பார்த்து சில்வா சிரிச்சுட்டு இருக்கும் போது அப்ப அந்த இடத்துக்கு சில்வாவோட அண்ணனான நோசல் வருவான். ஏன்னா சரியா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சில்வாவுமே இந்த இடத்துல இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது தான் அதுக்கு நோசல் இப்படி ஒரு ராயல் ஃபேமிலியை சேர்ந்த நீ இப்படி முன்னாடி போய் நின்னுகிட்டு எங்க எல்லாரையும் அசிங்கப்படுத்திடாத, உனக்கான ஸ்குவாட ஆல்ரெடி நாங்க அலோகேட் பண்ணிட்டோங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு போயிருப்பான். அப்போ எங்க அண்ணன் என்ன கேவலமா பேசுறா அப்படிங்கிற மாதிரி சில்வா நினைச்சிருந்திருக்கலாம். ஆனா இப்போதான் அவளுக்கு புரிய வருது. ஆப்வியஸா அவளால மேஜிக்கை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ தேவையில்லாம அங்க போய் நின்று சொதப்பணும்னு அவசியம் கிடையாது. அதே நேரத்தில் பிளாக் புல்ஸ்ல சில்வாவை போடுறதுக்கான காரணமும் ரொம்ப ஆபத்தா இருக்கிற மாதிரியான பெரிய மிஷன்ஸ் எல்லாம் பிளாக் புல்ஸுக்கு தர மாட்டாங்க. அதனால தான் அங்க இருந்தா சில்வா சேஃபா இருப்பா அப்படின்னு நோசல் போட்டிருந்திருப்பான். அதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டவன் நீங்க என்ன பிளாக் புல்ஸ்ல போட்டது தான் எனக்கு தெரிஞ்ச சரியான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். அது எனக்கு ஒரு புது ஃபேமிலி மாதிரியும் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நோசலுக்கு நன்றி சொல்லக்குள்ள ஃபைன் இருக்கட்டும்னு நோசல் அங்கிருந்து போவானா. பெருசா அவன் எமோஷனை காட்டியிருக்க மாட்டான். இருந்தாலும் ஒரு வருஷத்துல இவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருக்கீங்கன்னா கூடிய சீக்கிரம் இன்னுமே நீ ஸ்ட்ராங் ஆகுவன்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அம்மா மாதிரியே கண்டிப்பா நீயும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொண்ணா வளருவங்கிற நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லிட்டு போவான். ஐ மீன் நினைச்சிட்டு போவான். அதுக்கப்புறம் கேப்டன்ஸ் எல்லாரும் அங்க வந்திருப்பாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கும். அதுல முதல் டெஸ்டா தொடப்பத்துல பறக்கிற விதையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. அதை பார்க்கக்குள்ளதான் சில்வா ஆஸ்தாவை கலாய்ச்சிக்கிட்டு இருப்பா. முதல்ல வந்த டைம்ல எந்த ஒரு மேஜிக்கும் பயன்படுத்த தெரியாம நீ சுத்திட்டு இருக்கிற காரணத்தால கேப்டன் யாமி நீ தினுசா இருக்கிறன்னு சொல்லி உன்னை ஸ்குவாட்ல சேர்த்துக்கிட்டாரு. இருந்தாலும் அவரு உன்னை ஸ்குவாட்ல எடுத்த காரணம் தான் லைக் இப்போ வரைக்கும் நடந்த ஏகப்பட்ட பிரச்சனையில ஆஸ்தாவோட இந்த ஆன்டி மேஜிக்ங்கிறது பயன்பட்டு இருந்திருக்கு. உண்மையாலுமே நீ ரொம்ப அமேசிங்கான ஒரு டேலண்டா இருந்திருக்க. உன் டேலண்டா யாமி ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க அப்படின்னு வாய் தவறி நம்ம சில்வா ஆஸ்தாவை பாராட்டிடுவாளா. அதுவே ஆஸ்தாவும் நீயும் மட்டும் சும்மாவா, ஆரம்பத்துல இருந்தே அவ்வளவு மேஜிக் ரிசர்வ் வச்சுக்கிட்டு உன்னால அதை கண்ட்ரோல் பண்ண முடியலங்கிற ஒரே விஷயம் தான் உனக்கு லெட் டவுனா இருந்ததே தவிர இப்ப திரும்பி பார்த்தா நீ அப்ப இருந்ததுக்கு இப்ப எவ்வளவோ பயங்கரமா வாழ்ந்துருக்க அப்படின்னு சொல்லி பாராட்டிக்கிட்டு இருப்பான். என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம விசர்ட் கிங் ஜூலியஸ் இருக்கிறாருல, சோ அவருமே இங்க என்ன நடக்குதுன்னு அப்படியே முக்கால போட்டு பார்க்க வந்திருப்பாரு போல. பசங்களுமே லைக் என்ன கிளம்பலாமா அப்படின்னு கேப்டன் யாமியை வந்து மீட் பண்ணும்போது இப்போதைக்கு ஸ்குவாட்ல யாரையுமே இவங்க சூஸ் பண்ணவே இல்லை. ஒரே ஒருத்தன் நம்ம ஸ்குவாட்ல இன்ட்ரெஸ்ட் காட்டுற மாதிரி இருந்தான். அவனையுமே வேற ஒரு ஸ்குவாட் தூக்கிட்டாங்க. இப்போதைக்கு அடுத்த ஒரு வருஷம் ஃபுல்லா நீங்க தான் எங்களுக்கு ஜூனியர்ஸுங்கிற மாதிரி யாமி கலாய்ச்சிக்கிட்டு இருப்பாரா. அதுவே கோல்டன் டான் ஸ்குவாட்ல நம்ம வில்லியம் யூனோவுக்கு அவனோட அந்த பெண்டன்ட் இருக்கும்ல அந்த மேஜிக் ஸ்டோன் அதை திருப்பி கொடுப்பானா. ஷேடோ பேலஸ்ல அந்த டெவில் இந்த மேஜிக் ஸ்டோனை யூஸ் பண்ணி தான் அதோட ஒரிஜினல் ஃபார்ம் அட்டைன் பண்ணியிருந்திருக்கும். ஆனா அதே ஷேடோ பேலஸ்ல ட்ரெஷர் ஆட்டைய போடலாங்கிற மாதிரி அந்த பாய்ஸ் ஆட்டம் சாலிக்கும் உள்ள போயிருப்பானுங்கல்ல, அதுல அந்த சாலிக் தான் இந்த பெண்டன்ட் இட்டு வந்திருப்பானாமா. நீ இந்த ஸ்குவாட்ல சேர்ந்து கிட்டத்தட்ட 1 இயர் ஆயிருச்சு. அதனால ஒரு சின்ன கிஃப்ட் மாதிரி எங்க சார்பா இருந்து இதை நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு திருப்பி கொடுத்துட்டு வா மற்ற ஸ்குவாட் மெம்பர்ஸ்ல உனக்காக காத்திருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறான். இங்க பிளாக் புல்ஸ்ல ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி வச்சிருந்திருக்காங்க போல. சோ 1 இயர் ஆனிவர்சரி வந்து செலிப்ரேட் பண்ற விதமா சரி வாங்க போய் கொட்டிக்கலாம் அப்படின்னு எல்லாரும் உள்ள போகும்போது ஆஸ்தா மட்டும் அப்படியே நிலவை பார்த்துட்டு ஓகே இவ்வளவு தூரம் வந்திருக்கனா இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கானா போதுமானது, சீக்கிரம் விசர்ட் கிங் ஆயிரலாம் அப்படின்னு ஆஸ்தா ஒரு பக்கமும் டெஃபினட்டா நான் ஒரு விசர்ட் கிங் ஆக போறேன்னு நம்ம யூனோ ஒரு பக்கம் ப்ராமிஸ் மேக் பண்ணிட்டு இருப்பான். இப்போ அப்படியே சீன் கட் பண்ணா நம்ம விசர்ட் கிங் கேப்டன்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி போட்டுக்கிட்டு என்னன்னா ஹார்ட் கிங்டம்ல இருக்கிற ஸ்பிரிட் கார்டியன்ஸ் இருக்கிறாங்கல்ல, சோ அவங்க கூட நம்ம பசங்க எல்லாரும் ட்ரைனிங் பண்ண போறாங்க. ஆனா யார் ஸ்குவாட்ல இருந்து நீங்க யார் அனுப்ப போறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும்போது நம்ம கேப்டன் யாமி டெஃபினட்டா தன்னோட ஸ்குவாட்ல இருந்து ஆஸ்தா ஆன்டி மேஜிக் யூஸ் பண்றான். அதுவே நம்ம சேக்ரே அவ வந்து ஒரு ஃபர்பிடன் மேஜிக்கை பயன்படுத்துறான். சில்வா வால்டியா அப்புறம் ஃபைனலா ஃபின்ரல் அப்படின்னு சொல்லி இவங்க 5 பேரை சஜஸ்ட் பண்ணக்குள்ள என்னது சில்வா போறாளா அப்படிங்கிற மாதிரி லைட்டா நம்ம நோசலுக்கு பயமா இருக்கும். இந்த பயத்தை டொரோத்தி கவனிக்கிறா. என்னப்போ தங்கச்சி பாசம் தடுக்குதா அப்படின்னு. இருந்தாலும் ஒரே ஸ்குவாட்ல இருந்து 5 பேருங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்க மாதிரி இருக்கேன்னு மார்க் சொல்லக்குள்ள எங்க ஸ்குவாட்ல இருக்கிற எல்லாருமே திறமைசாலிடா போடா டேன்னு கேப்டன் யாமி கெத்து காமிச்சிட்டு இருப்பாரு. அதுவே கோல்டன் டான்ல இருந்து நம்ம மிமோசா
மிமோசாவை கேப்டன் வில்லியம் சஜஸ்ட் பண்ணுவாரா? ஏன்னா ஆப்வியஸ்லி அவகிட்ட ரெக்கவரி மேஜிக் இருக்குது. ஸோ அதனால அடிபட்டுச்சுன்னா ஹீல் பண்ணுறதுக்கு அது ஓகேவா இருக்கும். இருந்தாலும் ஏன்ப்பா திறமசாலியான யூனோவை வந்து நீ கொடுக்கல அப்படின்னு கேட்டா, நான் அவனை போக தான் சொன்னேன், இருந்தாலும் அவன் இந்த ட்ரைனிங்க்கு நான் வரல அப்படின்னு சொல்லிட்டான். மேபி ஏதோ ஒரு ரீசன் வச்சிருந்திருப்பான் அப்படின்னு யோசிக்க கேப்டன் வெறுமில்லையன் அவங்க ஸ்குவாட்ல இருந்து நம்ம லியோவை தான் சஜஸ்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ப்ளூ ரோஸ் நைட் கிட்ட கேட்கும்போது அதுக்கு கேப்டன் சார்லட் எங்க ஸ்குவாட்ல அப்படி யாரும் இல்லை, இன்னும் சொல்ல போனா நானே இன்னும் இம்ப்ரூவ் ஆக வேண்டியதா இருக்கு, ஆகையால் நான் என்ன நானே நாமினேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களும் ட்ரைனிங்காக போறாங்களாமா. அப்புறம் மற்ற ஸ்குவாட்ல இருக்கிறவங்க எல்லாரும் பெருசா அதை பத்தி கேர் பண்ற மாதிரி இல்லை, நாங்களே பாத்துக்கிறோம்ப்பா அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்களா. இருந்தாலும் நம்ம அக்வா டீரை சேர்ந்த ரில் இருக்கிறான்ல, ஸோ அவன் மட்டும் சார்மியை நினைச்சு உருகிட்டு இருப்பான். ஆக்சுவலி சார்மி வந்து லைக் இப்போ சின்ன புள்ள மாதிரி தான் இருப்பா, லைக் குழந்தை மாதிரி. அவன் கூட சண்டை போடும் போது தான் லைக் ஒரு பெரிய பொண்ணு மாதிரி மாறிட்டு சண்டை போட்டு இருந்திருப்பா. ஸோ அவனுக்கு வந்து அது பெரிய பொண்ணா மட்டும் தான் தெரியும், நம்ம சார்மியா அவனுக்கு தெரியாது. மேபி அந்த பொண்ணை நான் திருப்பி மீட் பண்ணணும்னா நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் போல, அதனால நானும் ஸ்ட்ராங் ஆகணும், நானும் இந்த ட்ரைனிங்காக வரேன் அப்படின்னு தன்னை அப்பாயிண்ட் பண்ணிக்குவானா. அப்புறம் என்னப்பா மீட்டிங் முடிஞ்சிச்சு இல்லைன்னு கேப்டன் யாமி ஜகாவாங்க பார்த்தா, அதுக்குள்ள எங்க ராசா போற, ஒரு முக்கியமான மேட்டர் இருக்கு, அதுக்கு நீயும் வரணும்னு சொல்லி இப்போ இந்த ஐ ஆஃப் த மிட் நைட்ஸ் இந்த அட்டாக் நடந்திருக்குல்ல. ஸோ இதுல யார் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் அதிகமாக கொடுத்துருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் ஒரு ரிவார்ட் மாதிரி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதை வாங்குறதுக்காக லைக் நம்ம மிமோசா வாங்கிக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் லியோக்குமே கொடுக்கும்போது லியோ அந்த ரிவார்டை டிக்ளைன் பண்ணுவான். இங்க பாருங்க, அன்னைக்கு எங்க அண்ணன் மட்டும் வரல அப்படின்னா எங்களோட ஹோல் ஸ்குவாடே வந்து அழிஞ்சு போயிருந்திருக்கும், இன்னும் சொல்ல போனா என்னால என் ஸ்குவாடை காப்பாற்ற முடியல, அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த ரிவார்ட் தேவையில்லைன்னு சொன்னா அதுக்கு நம்ம கேப்டன் வெறுமில்லியன் எப்படிடா நீ அதை தேவையில்லைன்னு சொல்லுவ, நீ அந்த இடத்துல இருந்து அன்னைக்கு எல்ஃபால பொசஸ் பண்ணப்பட்ட மேஜிக் நைட்ஸை எதிர்த்து நிற்கும் போது உன்னோட ஸ்பிரிட்டை பார்த்துட்டு தான் மற்றவங்க எல்லாருமே அவங்களுமே தைரியமா சண்டை போட ஆரம்பிச்சாங்க. ஸோ பேட்டில் ஃபீல்டில் உன்னால எத்தனை பேரை கரேஜியஸா மூவ் பண்ண வைக்க முடிஞ்சது அப்படிங்கறதா இங்க மேட்டர். ஆகையால் கிரிம்சன் லைன்ஸ் ஸ்குவாடை சேர்ந்த ஒருத்தனாக அந்த அவார்டு வாங்கறதுக்கு நீ தகுதிதான்னு சொல்லும் போது ஓகே ஃபைன் அண்ணன் இவ்வளவு சொல்றானேன்ட்டு நம்ம லியோவும் அதை வாங்கிக்குவான். இருந்தாலும் அதை வாங்கும்போது இந்த அவார்டு வாங்குற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை, பட் வாங்கியிருந்திருக்கேன், அட்லீஸ்ட் இந்த தகுதி அளவுக்கு நடந்துக்க முயற்சி பண்றேன் அப்படின்னு அதை வாங்குவான். ஃபைனலி நம்ம யூனோ பையனமே ப்ரொமோட் செய்யப்படுகிறான், சீனியர் மேஜிக் நைட் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஆமா, கிட்டத்தட்ட இப்போ வைஸ் கேப்டன் லாங்ரஸ் இருக்கிறான்ல, அவனோட பொசிஷனுக்கு நம்ம யூனோ போயிருந்திருக்கான். வைஸ் கேப்டன் கிடையாது, கிட்டத்தட்ட 77 ஸ்டார் அவன் மட்டுமே ஏர்ன் பண்ணியிருந்திருக்கான். அவன் எல்லாருமே வாயப்புழகிறாங்க, யாரா சாமி ஒரு வருஷத்துல இவ்வளவு சம்பவங்கள் பண்ணியிருந்திருக்கானேன்னு. ஆனா அப்போ அவங்க கிங் இருக்கிறான்ல, ஸோ அவன் நடுவுல வந்துட்டு எப்படி நீங்க இவங்களுக்கு மட்டும் இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்பீங்க, என் உயிரை காப்பாத்தின ஒரு மாவீரன் இருக்கிறான், அவனை யாரு ப்ரொமோட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்ம செக்கையை கோர்த்து விட, ஐயா எனக்கு கொடுக்குற அளவுக்குலாம் நான் எதுவும் பண்ணலைங்க ஐயா அப்படின்னு செக்கைக்கு இதெல்லாம் ஓகே தெளிவா புரியுது. இருந்தாலும் அந்த கிங் சண்டை போட்டு இப்போ நம்ம யூனோக்கு ஒரு பொசிஷன் வழங்கப்பட்டுச்சுல, சீனியர் மேஜிக் நைட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு அது அவனுக்கு வாங்கி கொடுக்க, சரி விட்டா எரிச்சுடுவாங்க போல, வாங்க கிளம்பலாம் அப்படின்னு கிங்கு கூட செக்கே போயிடுறான். அதுக்கப்புறம் தான் மார்க்ஸ் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி இந்த கிங்டம்ல யாரெல்லாம் இப்போ இந்த பேட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே ஒரு ரேங்க் மேலே போறாங்களாமா. ஒருத்தரோட சப்போர்ட்டுங்கிறது மினிமலா இருந்தா கூட அவங்கள ஒரு ரேங்க் வந்து ஹையரா ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. ஆப்வியஸ்லி விசார்ட் கிங் பார்த்த வேலை தான். அதே நேரத்தில் ஒரு சின்ன வருத்தத்தையுமே நம்ம மார்க்ஸ் தெரிவிக்கிறான். என்னன்னா மேபி மேஜிக் பார்லிமெண்ட் வந்து இதுல இன்டர்ஃபர் ஆகல அப்படின்னா கண்டிப்பா பிளாக் புல்ஸ் சேர்ந்தவங்களுக்குலாம் பெரிய ரிவார்டுங்கிறது கிடைச்சிருந்திருக்கும். பட் அது கிடைக்காம போனதுக்கான காரணம் இப்போதைக்கு அவங்க எல்லாருமே குற்றவாளிங்கிற ஒரு பார்வையில இருக்கிறாங்க. அபிஷியலா பெரிய ப்ரொமோஷன் எதையும் தர முடியல அப்படின்னாலும் நம்ம கேப்டன் யாமிக்கு ஒரு ஹானரபிள் மென்ஷனா பிளாக் புல்ஸ் சார்பா கேப்டன் யாமிக்கு கொடுப்பாங்களா, இந்த அவார்டு கொடுக்கறதுக்கு காசு கொடுத்தாவது நல்லா இருந்திருக்குங்க மாதிரி தான் கேப்டன் யாமி யோசிப்பாரு. அதுக்கப்புறம் ஹைடவுட் வந்த கேப்டன் யாமியுமே இந்த மாதிரி 5 பேர் நம்ம ஸ்குவாட்ல இருந்து ட்ரைனிங்காக ஹார்ட் கிங்டம் போக போறாங்கன்னு சொல்லக்குள்ள அந்த லிஸ்ட்ல மேக்னா இருக்க மாட்டான். என்ன சேர்த்திக்கல அப்படின்னு சொல்லி மேக்னா போய் கேப்டன் யாமி கிட்டே கேட்கல, சாரிடா தங்கம், மன்சுகப்பா நீ ஒரு காமனரா இருக்கிறங்காட்டி உன்னோட மேஜிக் ரிசர்வ்ங்கிறது ரொம்ப கம்மியா இருக்குது, கண்டிப்பா நீ அங்க போனீங்கன்னா செத்துருவேன், பட் இன்கேஸ் செத்தாலும் பரவாயில்ல நான் கண்டிப்பா ட்ரெயின் பண்றதுக்காக இருப்பேன் அப்படின்னு நீ சொன்னீங்கன்னா வேணா நீ போகலான்னு கேட்கல. டெஃபினட்டா நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் ஒரு காமனரா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு காமனரோட இந்த மேஜிக் ரிசர்வை நான் கண்டிப்பா சர்பாஸ் பண்ணுவேன் அப்படின்னு அவன் ஒரு ப்ராமிஸை மேக் பண்ணுவானா. அதுவே இங்க யூனோ பையன் பயங்கரமா தான் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கிறாங்கிற விஷயம் அவனுக்கே தெரியுது. இருந்தாலும் கண்டிப்பா விசார்ட் கிங் இருக்கு, இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டியதா இருக்கு, பட் சூனர் ஆர் லேட்டர் கண்டிப்பா விசார்ட் கிங் ஆகுவேன்னு நினைக்க. அப்போ லாங் ரஸ் ஓரமா வந்து யூனோவை நோட்டை விடுற மாதிரி காமிக்கும் போது அங்கே இந்த ஒரு எபிசோடையும் முடிக்கிறாங்க. எனிவேஸ் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு அடுத்த எபிசோட மிஸ் பண்ணாம பாருங்க, சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, தேங்க்யூ.